Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் லூக்கா 10 அதிகாரம் 19 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நாம் தேவனுடைய வல்லமையால் நிரம்பும் பொழுதும் சவால்கள் சூழும் போதும் அசையாதிருப்போம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்பதே இன்றைக்கான வாக்குதத்தம். எவ்வளவு வல்லமையான வாக்குதத்தம் இது! கர்த்தர் மனிதனை உண்டாக்குவதற்கு முன்பாக கோடிக்கணக்கான தேவ தூதர்களை சிருஷ்டித்தார். அவர்களில் ஒரு பகுதியினர் தனக்கு ஆராதனை செய்யவும் பாடல்களை பாடி துதிக்கவும் ஏற்படுத்தினார். ஆனால் தேவ தூதர்கள் கூட்டத்திலே 1/3 பங்கினர் மனமேட்டிமை அடைந்து பெருமை கொண்டபடியினாலே கீழே விழத்தள்ளப்பட்டார்கள். அவர்கள் துஷ்ட தேவதைகளாகி பூமி எங்கும் சிதறி விழுந்தார்கள். அவர்கள் முழு முயற்சியுடன் கர்த்தருக்கு எதிராக வேலை செய்யவும் மனுஷனை தேவனை ஆராதிக்க விடாதபடி தடுக்கவும் மனிதனுக்கு வியாதியையும் நோயையும் கொடுத்து அவனை வேதனைப்படுத்தவும் உறுதி பூண்டார்கள். இன்றும் அநேக வியாதிகள் மருந்துக்கு கட்டுப்படுவதில்லை. அசுத்த ஆவிகளே இதற்கு காரணம். அவை மனுஷனுடைய ஆவியை கட்டுப்படுத்தி அவனுக்குள் புகுந்து அவனுக்கு எண்ணற்ற துயரங்களை கொடுத்து நரகத்தின் பாதையிலே இழுத்து செல்லுகின்றன. இயேசு கிறிஸ்து திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான் என்று எச்சரித்தார். இந்த அசுத்த ஆவிகள் விரட்டப்படவும் பிசாசுகள் துரத்தப்படவும் வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களில் அவர் பிசாசுகளை துரத்தி ஜனங்களுக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொண்டு வந்ததை நாம் வேதத்தில் காணலாம். மார்க்கு 1 அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அங்கே ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுடைய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இயேசுவை கண்டதும், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலைக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. இப்படி பிசாசு பிடித்த ஒரு மனிதனை மருத்துவரிடம் கூட்டிக் கொண்டு போய் பாருங்கள். எந்த வைத்தியம் கொடுத்தாலும் அது பிசாசு பிடித்தவனுக்கு விடுதலையையும் சுகத்தையும் கொண்டு வராது. சிலர் பிசாசு பிடித்தவர்களுக்கு மின்சார சிகிச்சை கொடுப்பார்கள். வேறு சில டாக்டர்கள் தூக்க மாத்திரைகளை கொடுத்து தூங்க வைத்து விடுவார்கள். இதுவும் பரிகாரமாக அமையாது. பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். பரிசுத்த ஆவியோடு அவனுடைய கிரியைகளை கடிந்து கொள்ளுங்கள். இயேசுவின் இரத்தத்தை தெளித்து பாதாளத்தின் வல்லமைகளை மேற்கொள்ளுங்கள். சிலர் எப்பொழுதும் பிசாசை குறித்தே பேசிக் கொண்டிருப்பார்கள். சாத்தான் என் வீட்டை சுற்றிலும் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று சொல்லுகிறார்கள். சிம்சோன் மேல் ஆவியானவர் இறங்கின போது அவன் பாலசிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிப்பது போல கிழித்து போட்டான். அந்த ஆவியானவர் உங்களில் தங்கியிருக்கிறதினாலே சாத்தானை துரத்துங்கள், ஜெயம் பெறுங்கள். இன்றைய வசனத்தின்படி ஆண்டவர் உங்களுக்கு பாதுகாப்பை மட்டும் அளிக்கவில்லை, இருளின் மேல் அதிகாரத்தையும் அளிக்கிறார். நாம் எவ்வாறு இந்த தெய்வீக அதிகாரத்தோடு நடக்க முடியும்? அதற்கான பதிலை தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்ற வசனத்தில்
வசனத்தில் காண்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, தேவன் தம்மேல் உறுதியான பக்தி கொண்டவர்களின் உத்தம இருதயங்களை தேடுகிறார். அவர் முன்பாக நாம் உண்மையுடனும் உத்தமத்துடனும் நடக்கும்போது அவரது பலத்த வல்லமை நம் மூலமாய் செயல்பட தொடங்குகிறது. ஆகவே தேவனுடைய வசனத்தின் மூலமாகவும் சமூகத்தின் மூலமாகவும் அவரை கிட்டி சேர வேண்டும். தினமும் வேதத்தை வாசித்து ஜெபத்தில் நேரம் செலவழித்து இருதயத்தை உறுதியானதாக உத்தமமானதாக உருவாக்க வேண்டும். இந்த இரண்டையும் ஒழுங்காக செய்தால் தெய்வீக பலனுக்கான வாசல் திறக்கும். வேதம் நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று கூறுகிறது. நாம் வெளியரங்கமாக மட்டும் பலன் கொண்டவர்களாக அல்ல, நம் சிந்தை, இருதயம், ஆவி என்னும் உள்ளான மனுஷனிலும் பலனால் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரால் மாத்திரமே நமக்குள் அந்த செயலை செய்ய முடியும். நாம் அவருடைய வல்லமையால் நிரம்பும் போதும் சவால்கள் சூடும் போதும் அசையாதிருப்போம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு தாமே பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயமல்லவா என்று கூறியுள்ளார். ஆம், நீங்கள் கேட்கும்போது பெற்றுக்கொள்வீர்கள். முழு இருதயத்துடனும் அவரை தேடும்போது கண்டடைவீர்கள். நீங்கள் விசுவாசத்துடனும் தாழ்மையுடனும் அவர் முன்பாக வரும்போது தமது பரிசுத்த ஆவியினால் உங்களை இன்று நிரப்புவார். சத்துருவின் சகல வல்லமையையும் மேற்கொண்டு ஜெயமுள்ள வாழ்க்கை நடத்தும்படி உங்களை பலப்படுத்த அவர் விரும்புகிறார். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய ஆச்சரியமான வாக்குதத்தத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, நான் முன்பு வந்து உம் பாதத்தில் முழங்காற்படியிடுகிறேன். உம்முடைய இரக்கமுள்ள கண்கள் என்னை நோக்குவதாக. பரிசுத்த ஆவியின் பலத்த வல்லமையால் என்னை நிரப்புவீராக. என் உள்ளான மனுஷனை தெய்வீக பலனால் உறுதிப்படுத்தும். ஆண்டவரே, எல்லா பலவீனமும் பயமும் பாரமும் இயேசுவின் நாமத்தால் அகன்று போவதாக. ரட்சிப்பின் சந்தோஷத்தை தந்து என்னை ஆசிர்வதித்தருளும். உமது ஆவியானவர் என் வீட்டை, உள்ளத்தை, குடும்பத்தை நிரப்புவாராக. உமக்கு நான் உண்மையாய் ஊழியம் செய்யும்படி பரிசுத்த ஆவியின் 9 வரங்களையும் எனக்கு அருளிச் செய்யும். என்னை சுற்றிலும் இருக்கும் அநேகருக்கு என்னை ஆசீர்வாதமாக வைத்தருளும். என் வாழ்க்கை எப்போதும் உம்மை மகிமைப்படுத்துவதாக அமையட்டும். சகல மகிமையையும் கனத்தையும் துதியையும் உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.